அக்கிரமம் 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 பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் தன் இருதயத்துல தன்னை குறிச்சு பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கான் பாத்தீங்களா? தன்னை மாதிரி யாரும் அழகு இல்ல. சில சொல்லுவாங்க, சில நினைப்பாங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ண முடியுமா, என்ன மாதிரி நடக்க முடியுமா, என்ன மாதிரி நினைப்பாங்க. அப்பேற்பட்டவங்களதான் ஆண்டவர் சொல்றாரு. அவங்க இருதயத்தின் நினைவுகள் என்னது? பொல்லாததே என்று கண்டு அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணாரு? துக்கப்பட்டார், மனஸ்தாபப்படுறாரு. எவ்வளவு பெரிய காரியம், மனஸ்தாபப்படுறாரு. அப்பதான் பார்த்தாரு, இதுக்கு மேல இவங்களுக்கு புத்தி சொல்லி பிரயோஜனமே கிடையாது. நான் கூட காலையில ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுட்டேன் யூத்துக்கெல்லாம். இங்க நிறைய வேலை இருக்குது, எல்லாரும் வந்துருங்க, சீக்கிரமா வாங்க. யாரும் வரமாட்டாங்க, வேற எல்லாம் எல்லா வேலைக்கு போயிட்டாங்க, நீங்க தான் இருக்கிறீங்க, சீக்கிரமா வந்துருங்க. வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினேன். வந்துனே இருக்கிறோம், வழியில இருக்கிறோம். இன்னும் 1/2 மணி நேரம், இன்னும் 1 மணி நேரம் சொல்லிட்டு எப்ப வராங்க? பிரேயர் தொடங்கணும்னு வர்றாங்க. மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம கூட நிக்க ஒரு 4 பேர் இல்லையே, 4 யூத் இல்லையே. சபையில யூத் நிறைய இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்க நிறைய இருக்கிறாங்க. பாவம் போது மாத்திரம் தான் வந்து என்ன பண்ணுச்சு? உதவி செஞ்சுச்சு. எங்க ட்ரிஷாவை காணோம். அவ என்னதான் பண்ணுவாள வீட்டுல தெரியல. காலேஜ் போயிருந்தியா? தூங்கி இருப்பான்ல, நைட்டு போனல, காலைல ஃப்ரெஷ்ஷா ஆகணும்ல, அதனால தூங்கி இருப்பான். அப்படிதான் இருக்கிறீங்க. அது பாருங்க, ஒண்ணு உட்கார்ந்து பாருங்க, அதுவும் அப்படிதான். ட்ரிஷா வரலன்னா நான் வரலன்னு தூங்கி இருக்கும். இப்படி இருக்க கூடாது. மனசு, யாரு மனசும் புண்படுற மாதிரி நம்ம என்ன செஞ்சு கூடாது? நடந்துக்கவே கூடாது. நான் சும்மா அவங்கள விளையாட்டு தான், என் பிள்ளைங்க தான், அவங்க கோச்சிக்க மாட்டாங்க. அப்புறம் நீங்க எப்படி அவங்கள சொல்லலான்னு எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துடாதீங்க. நம்ம பசங்க தான், அவங்கள உங்களெல்லாம் கொட்டாது இல்ல, அவங்கள கொட்டுறது. நீங்களும் கொட்டு வாங்கிதான் வளர்ந்தீங்க. அதனால யார கஷ்டப்பட மாட்டாங்க, ஏத்தி விட்டுறாதீங்க யாருன்னா. உன்னை எப்படி அப்படி சொல்லலான்லாம். சரி, அடுத்தது கவனிங்க பாருங்க. நோவாவின் நாட்கள் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஜனங்களை பார்த்து ரொம்ப மனஸ்தாபப்பட்டார். நம்மளை பார்த்து கூட ஆண்டவர் வேதம் வாசிக்கலன்னா, ஜெபிக்கலன்னா, உபவாச நாள்னு சொல்லிட்டு உபவாசம் இல்லைன்னா, 3 நாட்கள் சுத்திகரிப்பு நாட்கள் சொல்லிட்டு வராம இருந்தோம்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மனஸ்தாபப்படுவார். இதெல்லாம் ரட்சித்து நான் என்ன பண்ண போறேன்? இதெல்லாம் கர்த்தருடைய என் பிள்ளைன்னு சொல்லி நான் என்ன பண்ண போறேன்? இது எனக்கும் பிரயோஜனம் இல்லை, அதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார்? மனஸ்தாபப்படுவார். அந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் இருக்க கூடாது. ஆண்டவருக்கு பிரியமா நடக்க நம்ம என்ன செய்யணும்? பழகி கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமா நடக்க நம்ம எழுச்சுக்கார், எழுச்சுக்கார். தூங்கத்துக்கு வந்து வீட்டுல இருக்க வேண்டியதானே? ஜோகா எழுந்திரி. யாரும் தூங்க கூடாது, குழந்தைங்க தான் தூங்கணும். நல்லா கவனிங்க. எல்லாம் பாருங்க, ரொம்ப ஆண்டவர் மனஸ்தாபப்படுறார். அவங்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். நீங்க மனம் திரும்பலன்னு சொன்னா நான் என்ன செஞ்சிருவேன்? தண்ணீரினால அழிச்சிருவேன். அழிச்சிருவீங்களா? பார்க்கலாமா? பார்க்கலாமா? எங்க ஆண்டவர் தான் மனதுருக்கம் உள்ளவராச்சே, எங்க ஆண்டவர் தான் நல்லவராச்சே, எங்க ஆண்டவர் தான் இறங்குகிறவராச்சே. அவர் அழிச்சிருவாரா? எங்களெல்லாம் அழிச்சிருவாரா? எங்களெல்லாம் அழிக்கவே மாட்டார். நோவா பேழை செய்யறான், பெரிய பேழை செய்யறான். அழிச்சிருவாரா? அழிச்சிருவாரா? செய், உனக்குதான் வேற வேலை இல்லை, செய். சீக்கே போய் ஊழியத்துக்கு போனேன். நேத்து கூட கேட்டேன், கடம்பூர் சேர்த்து உனக்கு கஷ்டமா இருக்குதாப்பா, யாரும் வரமாட்டேன்றாங்களே. ஏன்னா எங்க எடுத்தாலும் எனக்கு வந்து போட்டோ அனுப்ப சொல்லுவேன், எத்தனை பேர் பிரேயருக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா யாருமே இல்லை. சொன்ன உனக்கு கஷ்டமா தான் நின்று இருப்பா. இல்ல ஆண்டி, எனக்கு ஒரே ஒரு ஆத்மா இப்பதான் கிடைச்சிக்குது, அந்த ஆத்மாவை நான் உருவாக்கிக்கிறேன், இனி அது மூலியமா அநேகர் வருவாங்கன்னு சொன்னாங்க. அது யாரு? சரண்யா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதாங்க முக்கியம், அதுதான் முக்கியம்.
கர்த்தருடைய கண்களில எந்த குடும்பத்துக்கு கிருபை கிடைக்குதோ அந்த குடும்பத்தை யாராலையும் அசைக்க முடியாதுங்க. அந்த குடும்பத்தை யாருமே தொடவே முடியாது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைச்சது. நோவா பேழைக்குள்ள போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. எச்சரிப்பின் வார்த்தை வந்த பொழுது, நான் அழிக்க போறேன்னு சொன்ன பொழுது எல்லாரும் கிண்டல் பண்ணாலும் நோவாவின் குடும்பம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை பெற்ற குடும்பங்களாய் நம்ம ஒவ்வொரு குடும்பமும் வாழும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உண்மையுள்ள குடும்பங்களாய் நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய கண்கள கிருபை பெற்ற குடும்பங்களாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. நம்ம கிருபை பெற்ற குடும்பங்களாய் நாம் வாழும் பொழுது நிச்சயமாவே கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, லோத்த குறிச்சி, நேரம் இல்லை, நான் வேகமா போறேன். லோத்த குறிச்சி ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ண, எங்கேயும் இல்லாமல் நான் காண்பிக்கிற இந்த மலைக்கு என்ன பண்ண, உன் குடும்பமா ஓடிப்போ, சீக்கிரமா போயிரு, நான் என்ன பண்ண போறேன், சோதோம் குமாராவை அழிக்க போறேன்னு சொன்னாரு. திரும்பி பார்க்கவே கூடாதுன்னு சொன்னாரு. அவன் சொல்றான், ஆண்டவரே அவ்வளவு தூரம் என்னால போக முடியாது, இங்க இருக்க கிட்ட இருக்கிற அந்த மலைக்கு போயிடுறேன், நான் சின்ன தூரம் தான் இருக்கு, போயிடுறேன் நான். சரி போ, அதுக்காக போ, போயிடு, திரும்பி பார்க்காத, உன் பொண்ணுங்களை கூட்டிட்டு ஓடு, மனைவியை கூட்டிட்டு ஓடுனாங்க. அக்னி வானத்திலிருந்து இறங்குச்சு, மனைவி திரும்பி பார்த்தா உப்பு தூணா மாறிட்டான். எத்தனை பேருடைய வாழ்க்கை ரட்சிப்பை மறந்து, ஆண்டவருடைய அபிஷேகத்தை மறந்து, எத்தனை பேரு திரும்பி பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையே வீணாக்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையே வீணாக்கி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருடைய வாழ்க்கை வீணாய் போயிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் நம்மை எச்சரிக்கிறார். உங்களையும் என்னையும் தேவன் எச்சரிக்கிறார். ஒரே ஒரு வாழ்க்கை தான், அதை கர்த்தருக்காக நம்ம அவர் கையில கொடுக்கும் பொழுது உண்மையாகவே நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள். நாம் முழங்கால் படிடலாமா? எல்லாரும் முழங்கால் படிடுவோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு வேலைக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். எச்சரிப்பின் தேவன் நம்ம இந்த நாள் எச்சரித்துக் கொண்டிருக்கிறோம். என் ஜனங்கள் மனம் திரும்புவதே கர்த்தருக்கு பிரியம். நமக்கு எல்லாரையும் தேவன் இந்த நாளில் நம்மை விசேஷ